வணக்கம். இன்று நாம் பயணங்களின் போது பயன்படுத்தும் சில சிங்கள வார்த்தைகளை கற்போம். முதல் வார்த்தை வாஹானாயா. இதன் அர்த்தம் வாகனம். உதாரணமாக வாஹானாயா நவத்தன்னா, அதாவது வாகனத்தை நிறுத்துங்கள். அடுத்த வார்த்தை மாகா. இதன் அர்த்தம் வழி அல்லது பாதை. உதாரணமாக மகா வேரடுனா, அதாவது வழி மாறிவிட்டது, பாதை தவறிவிட்டது. மூன்றாவது வார்த்தை ஹியாலா. இதன் அர்த்தம் வேகம். உதாரணமாக ஹியாலா யனஇபிஏ, அதாவது வேகமாக செல்ல வேண்டாம். அடுத்த முக்கிய வார்த்தை நவாதும் போலா. இதன் அர்த்தம் நிறுத்தம், ஸ்டேஷன் ஸ்டாப். உதாரணமாக பஸ் நவாதும் போலா, அதாவது பஸ் நிறுத்தம். இப்போது ஒரு சிறிய பயிற்சி, பிராக்டிஸ். ஹியாலா யன்னா இபிஏ, பஸ் நவாதும் போலா லங்கா நவாத் தன்னா, அதாவது வேகமாக செல்ல வேண்டாம், பஸ் நிறுத்தத்திற்கு அருகில் நிறுத்துங்கள். இன்றைய பாடம் இத்துடன் முடிந்தது. உங்கள் ஊரில் பஸ் நிறுத்தம் அருகில் இருக்கிறதா? கமெண்ட் செய்யுங்கள். பொஹோமா ஸ்துதி.